ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தை ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அப்போ ரத்னாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே இந்த ரவுடிங்களை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அவங்க ரத்னாவை காப்பாற்றுறதுக்காக சண்முகம் தூக்கிட்டு ஓடுதாங்க. அப்போ டாக்டர் என்னாச்சு அப்படிங்கும்போது, என் தங்கச்சி உயிரோட தான் இருக்கிறா, எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர் அப்படிங்கவும் உடனே டாக்டரும் அங்கே எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, அதாவது இவங்களுக்கு இப்போ உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரிக்கு இங்கே எந்த வசதியும் கிடையாது. சொல்ல போனாக்கி பெரிய டாக்டர் கூட கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கிறேன், என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகத்துக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அப்போ வெட்டுக்கிளி சொல்கிறாங்க, அண்ணா நீ உடனே மதினிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, கண்டிப்பாக மதினி வந்தாக்கி ஏதாவது நம்ம ரத்னாவை செய்து காப்பாற்றிடுவாங்க, தயவுசெய்து ஃபோன் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ சண்முகம் அமைதியாக இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ எதுவுமே யோசிக்காத, இல்லை நானாவது ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லவும், இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரத்னாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ரத்னா இல்லை பரணிக்காக ஃபோன் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. அப்போ பரணியை தான் காட்டுறாங்க. பரணி குடும்பத்தோட எல்லாருமே சோகத்தோடு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது சண்முகம் பரணிக்கு ஃபோன் பண்ணுறவும் உடனே வைகுண்டம் யாருமா அப்படிங்கும்போது அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. சரி என்னன்னு பாரு அப்படிங்கும்போது அப்போ பரணி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சண்முகம் பார்த்தோம்னா ரத்னாவுக்கு நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பரணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ள அவ்வளோரும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரத்னா உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வீட்டில் உள்ள அவ்வளோரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரத்னா எங்கே இருக்கிறா அப்படிங்கவும் உடனே நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததுமே சண்முகம் ரத்னா பத்தி சொல்றாங்க. அப்ப பரணி ரத்னாவை பாக்குறதுக்காக அவங்க ஐசியூ வார்டுக்குள்ள போகும்போது நானும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு பரணி அங்க கூட இருக்கிற டாக்டர்கிட்ட சொல்றாங்க. உடனே பார்த்தோம்னா பரணி அவங்க ரத்னாவை ஃபுல்லா செக் பண்றாங்க. அப்போ பரணி செக் பண்ணி முடிச்சதுமே அந்த கூட இருக்கிற டாக்டர் சொல்கிறாங்க, இந்தந்த மாதிரிக்கு எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கவும் பரணிக்கு அது புரியுது. ஆமாம், இதில் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரவும் அப்போ சண்முகமும் அவங்க தங்கச்சிகளும் கேட்குறாங்க, என்னாச்சு பரணி அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனே அவங்களுக்கு எல்லாமே தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரிக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் நர்ஸுகளும் இல்லை, அதாவது என்னால் மட்டும் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சண்முகம் கேட்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அவங்களுடைய படித்த ஃப்ரெண்ட்ஸுகளை ஃபோன் பண்ணவும் அவங்களும் கொஞ்ச நேரத்தில் உடனே 2 டாக்டர் வராங்க. வந்ததுமே பரணி சொல்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுமே ரத்னாவுக்கு எடுத்த டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அதை உடனே அவங்க பார்த்துட்டு நாங்கள் பேஷண்ட்டை பார்க்க முடியுமா அப்படிங்கும்போது வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பரணி உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ரத்னாவுக்கு என்னென்ன மாதிரிக்கெலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பரணி சொல்ல எல்லாருமே சேர்ந்து இருந்து அவங்க எல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா சண்முகம் வைகுண்டம் அவங்க தங்கச்சி எல்லாரும் சோகத்தோடு இருக்கும்போது அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க, பாத்தியா சண்முகம், என்ன இருந்தாலும் சரிதான், பரணி எந்த அளவுக்கு ரத்னா மேலே உயிராக இருக்கா பாரு, இப்போ அவளால் தான் நம்ம ரத்னாவே பொழைக்க போகிறா, ரத்னாவை காப்பதுக்காக பரணி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா பாரு, ஆனால் அதை புரிஞ்சிக்காம நீ இதெல்லாம் திட்டிட்டியே அப்படின்னு சொல்லவும் சண்முகம் எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு இருக்கிறாங்க. அப்போ அவங்க தங்கச்சியும் சொல்கிறாங்க, ஆமாம் எல்லா இதுலேயும் சரிதான், நம்மளுடைய ஒரு கஷ்டம்னு சொல்லும் போது நம்மளுக்கு பரணி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நிற்கிறா, இன்னைக்கு ரத்னா இந்த நிலைமையில் அவள் உயிர் பிழைக்க போகிறான்னா அதுக்கு முழு காரணமும் பரணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பரணியும் மற்ற எல்லா டாக்டரும் வராங்க. வந்ததுமே உடனே கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பரணி சொல்கிறாங்க, ரத்னாவோட உயிரை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கூட இருக்கிற டாக்டரும் சொல்கிறாங்க, ஆமாம் இதுக்கு காரணம் ஃபுல் பொறுப்பும் பரணி தான், பரணி சொல்ல தான் நாங்கள் எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், பரணியால் தான் இன்னைக்கு ரத்னா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அப்படிங்கும்போது பரணி சொல்கிறாங்க, அப்படி மட்டும் சொல்லாதீங்க டாக்டர், நீங்கள் 2 பேரும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா கண்டிப்பாக என்னால் மட்டும் இதை செய்திருக்க முடியாது, அதனால் அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு பரணி சொல்லவும், சரி பரணி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், அப்பப்போ பேஷண்ட்டை பற்றி எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இங்கே எல்லாருமே கேட்குறாங்க, இப்போ ரத்னாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அப்போ பரணி சொல்கிறாங்க, அது என்னால் முழுசாக சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன பரணி அதான் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை ரத்னாக்குன்னு சொன்னேல அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போது வரைக்கும் ஆபத்து இல்லை, ஆனால் 10 மணி நேரத்துக்குள்ளே அவள் கண்முழிச்சி ஆகணும், அப்படி கண்முழிக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு பரணி இழுக்கவும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் 10 மணி நேரத்துக்குள்ளே கண்முழிக்கலன்னா அவள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, நம்ம கைக்கு மேலே கடவுள் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது, நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிடுவோம், கண்டிப்பாக நம்ம பாசிட்டிவாகவே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அங்கேருந்து போகவும் உடனே சண்முகம் பரணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, பரணி என்னை மன்னிச்சிட்டு பரணி அப்படிங்கும்போது
எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படிங்கிறாங்க. நான் என்ன இருந்தாலும் உன்னை அவசரப்பட்டு இப்படிலாம் திட்டிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கவும், இன்னும் கொஞ்சம் அமைதியாக இரு, 10 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா நீ உனக்கு என்ன சொல்லணுமோ என்ன சொல்லு, ஏன்னா இன்னும் பார்த்தோம்னா ரத்னா கண் முழிக்கல, அதனால நீ உடனே என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பரணி வந்து கொஞ்சம் கோவத்திலே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகத்துக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்க முகத்தை தொங்கப்பட்ட மாதிரிக்கு இருக்கிறாங்க. ஏன்னா பரணி பேசினது சண்முகத்துக்கு அந்த மாதிரிக்கு இருந்தது. அதனால சண்முகத்தால எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. பரணி இப்ப சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு நீ பேசிருக்க கூடாது, அதனால ரத்னா கண் முடிச்சதுக்கு அப்புறமா நீ வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாலே போறோம், அது வரைக்கும் நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ரத்னா வந்து முகத்துல அரைஞ்ச மாதிரிக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதனால வந்து சண்முகத்துக்கு வந்து பரணியோட முகத்தை பார்க்க முடியாம அவங்க வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்கும்? ரத்னா வந்து 10 மணி நேரத்துக்குள்ள கண் முழிச்சிருவாங்களா? பரணி என்ன இந்த அளவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதனால வந்து ரத்னா கண் முழிச்சிருவாங்களா? கண் முழிச்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரி இந்த கதையை எடுத்துட்டு போவாங்க சொல்லி எப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம்.